இந்த குடிசை எனக்கு எனக்கு தான். இந்த குடிசை எனக்கு தானா? என் அமாவாசை அவங்க தான் வெளியூர் பொழைக்க வந்திருக்காங்க, இடம் பிடிக்கிறாங்க. உள்ளூர் நாய் நீ, உனக்கு எதுக்குடா இடம்? எனக்கு இல்லனே, சோதிக்கு. சோதிக்காகத்தான் போட்டோம். நீங்க என்ன சோதி பண்ணீங்க? பரிசீலம். இத்தனை பேர் போட்டி போடுற அளவுக்கு அது யாருன்னா அது சோதி. உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல, போங்கடா. போலாம் போலாம் சொல்ல போல அறிவிட்டீங்களா? மனைங்க உன்னையும் தாண்டா வெண்ண என்னையுமா? பழனிசாமி என்னமோ உன்னை அவசரமா கூப்பிட்டான், போடா. இனி இது எதுக்கு? சோதி அண்ணே, சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதோடு அவன் நிறுத்திருக்கலாம். ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே, பிரச்சனையே. அண்ணே, சோதியோட தொப்புல தக்காளிய உருட்டலாம், ஆம்லெட் போடலாம், பம்பர கூட சுத்தலாம். கரெக்ட். சோதியோட தொப்புல அழகாத்தான் இருக்கு. அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி 16 ஊசி போட்டுக்கிற முடியுமா? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னே. வாங்க போலாம். மோதிரத்தை சுற்றாத. பாத்துட்டீங்களா? தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும். அதுக்கு நீ ஐடியா கொடு. தலைங்க வை. இந்த இடத்துல ஒரே போட போட. ஆமா, எதுக்கு நீ வேந்தலே விட சொல்ற? நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே போட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும், உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன். பணக்காரன் அவன் பண திமிர்னால இந்த ஊரைய விலைக்கு வாங்கி ஃபேக்டரி கட்டுவாங்கிறான். அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம், ஆனா விவசாயிய விலைக்கு வாங்க முடியாது. பண தேவைக்காக நம்ம நிலத்தை வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம், சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம், பொண்ணு வெள்ளியும் கூட அழிஞ்சு போயிடலாம். ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணு தான். ஓ பணக்கார வர்க்கமே, உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் இந்த பச்சை கொடியை விலைக்கு வாங்க முடியாது, இந்த பழனிசாமியை விலைக்கு வாங்க முடியாது. பழனிசாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கழிச்சு போய் வந்திருக்கிறாங்க. அவங்களை ஏன் இப்படி புடிச்சு வச்சுட்டு இம்சை பண்ற? அவங்கள விட்டு தூங்குறாங்க பாரு. பழனிசாமி, இனி நீ அவங்களுக்கு எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது. விட்டு. அண்ணே,
இது அவங்க தூங்குற காலம், தூங்கட்டும். ஆனா அவங்க எழுந்து நிக்கிற காலம் வரும். அதுக்கு அறிகுறிதான் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எம் பேச்ச கேட்க முயற்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜீவனுக்காக விடிய விடிய பேசுனேன். பேசுங்க, நிறைய பேசுங்க. இன்னைக்கு விடிய விடிய மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் பூரா பேசுங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ணே, உங்க வாக்கு பழிச்சிருச்சுனே. உங்க வாக்கி சக்கரை தான் போடணும். அண்ணே, அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? எவருக்கு? இவருக்கு. ஓஹோ, அவருக்கா? பழனிசாமிய முந்தானையிலேயே முடிச்சிட்டியா? பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு. வள்ளி மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க அண்ணே. சொல்றேன். பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன பாக்குறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க நாளைக்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு பய கூட இங்க நிக்காம நான் பாத்துக்கிறேன். கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை. இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன். கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமல் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லைன்னா நல்லா இருக்காதுமா. யோ, நாளைக்கு இவங்க ஃபுல் சூட்ல வரல, இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம், நீங்க இவங்களை இங்கிலீஷ்கார மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ்காரன் கைய கழுத்துல கட்டுவான், நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவுபாய்ஸ். திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4000 5000 ஆகுன்னு சொல்றாங்கம்மா. 4000 5000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் வச்சுக்கோங்க, போங்கயா. போங்கய்யா. மேடம், 4000 ரூபாய் 5000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர்ஸ் சம்பளத்தை 750 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையே ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட்? 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாய் மிச்சம் பிடிங்க. மாமா முக்கியமான ஒரு வேலையா வந்தேன். எல்லாரும் நல்லா படிக்கணும். எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. நீதான் அந்த ஸ்கூல் நடத்துறியா? அத பத்தி கேட்க நீ யாருமே? Who are you? பச்சைக்கொடி பழனிசாமி. இங்க பார், கல்வி கத்துக் கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அத ஒரு சேவையா நினைச்சு செய்யறவங்க தான் பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சு நடத்தணும். 5000 ஆனா 10,000 கொள்ளையடிக்கணும்னா ஓப்பனா போய் கந்துட்டு கடை வச்சு நடத்து. இல்ல பைனான்ஸ் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஓடிடு. அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடம்ங்கிற பேர்ல ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? Who the hell are you to come and talk to me like this? How dare you enter my school premises and talk to me? What do you think of yourself? How dare he enters my school premises and charge at me? What does he think of himself? நீ இப்ப பேசுனிய எல்லாமே எனக்கு புரியும். ஆளை பார்த்து படிக்காத மட்டும் இடம் போட்டுறாத. நாங்களும் இங்கிலீஷ்லாம் படிச்சவங்க தான். மதர்னா அம்மா, ஃபாதர்னா அப்பா, பிக் ஃபாதர்னா பெரியப்பா, ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா. இந்த இங்கிலீஷ் போதுமா என்ன எடுத்து விடணுமா? யோ, நீ காலம் காலமா வேட்டி கட்டிக்கிட்டு தெரியற. இந்த குழந்தைங்களாவது நாளைக்கு நாகரிகமா கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலா வர வேணா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாங்கன்னு இடுப்புல வெறும் வேட்டி சுத்திட்டு இருந்தவனா இந்தியாவுக்கு சொந்தம் வாங்கி கொடுத்தான். அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிறைய பேச முடியிருக்கேன். ஆனா என் அளவுக்கு அறிவு வாங்கினோட அதெல்லாம் பேச முடியும். ஓ லெவலுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 650 ரூபாய்க்கு கிடுக வாங்கிட்டு 750 ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு 4 குடிசையை போட்டுக்கிட்டு நர்சரி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதுக்கு 1000 கொடு இதுக்கு 1000 கொடு கேட்டுக்கிட்டீங்களே. இருக்கிறவங்க இழிச்சா நினைச்சுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்ல படிச்சாதான் படிப்பு வருமா? கோட்டு சுட்டு போட்டா தான் அறிவு வருமா?
காமராஜரும் கக்கஞ்சியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டா பண்ணாங்க? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் இந்த நாட்டை ஆண்டாங்களே, இங்கிலீஷ் மீடியம் படிச்சு ஆண்டாங்க? அதெல்லாம் நிறுத்த சும்மா. ஆயிரக்கணக்கில் டொனேஷன் கொடுத்தா தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? ஏழை குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது? அப்ப பணக்காரங்க மட்டும் தான் படிக்கணுமா? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 2 நாளைக்குள்ள ஊர் ஜனங்கள்ட்ட கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்தரணும், அல்லது இடத்த காலி பண்ணிடணும். இல்ல நான் கொஞ்சம் விவரம் கெட்டவன், பின்னாடி என்ன வருமா யோசிக்க மாட்டேன், அடி பின்னிடுவேன். இவ யார் என்ன மிரட்டுறதுக்கு? அதானே அடி பின்னிடுவேங்கறா. அவன் பின்னியே விடுவாம்மா. நான் யாருன்னு காட்டுறேன். இங்க காட்டியே தீரணும். யோ பிஏ, ஊருக்குள்ள போய் அவனை எழுதிட்டு வாயா. அவங்க வரமாட்டாங்க. கலெக்டர் கூப்பிடாருன்னு சொல்லியா? வரானா இல்லையா பாத்துடலாம். யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரிசாவுல இருக்காங்க. ஒரிசாவிலியா? ஆமா, இந்த சம்பவம் நடந்ததே ஒரிசாவுல தானே சார். சம்பவம் நடந்து 1 மாசம் ஆச்சு. கடையில மிச்சர் வாங்கி சாப்பிட்டேன். கடைக்கார மடிச்சு கொடுத்த பொட்டணத்துல இந்த செய்தியை படிச்சுட்டு நான் தான் பழனிசாமி கிட்ட சொன்னேன். உடனே அவன் கொடி தூக்கிட்டான். ஏன் பழனிசாமி, எங்கேயே ஒரிசாவில் நடந்த பிரச்சனைக்காக இங்க வந்து கொடி பிடிக்கிறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? பஞ்சாப்ல இருந்து நல்ல கோதுமை வாங்கி திம்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து நல்ல பருப்பு வாங்கி திம்பீங்க, ஆந்திராவில இருந்து நல்ல அரிசி வாங்கி திம்பீங்க, கேரளாவில இருந்து நேந்திரம் வாங்கி திம்பீங்க. இப்படி திங்கிறதுக்கு எல்லாம் சேர் வேணும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. பழனிசாமி, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு கஷ்டம் வந்தா கூட கண்டுக்காம போற இந்த மனுஷங்க மத்தியில 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனைக்காக இங்க நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை நான் மனசார பாராட்டுறேன் தம்பி. அந்த ஊர் கலெக்டரோட நான் பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி தரேன். ஸ்கூல் விட்டவன பசங்களை அனுப்பிச்சிட்டு என்ன பாத்துட்டு போங்க. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எங்க உங்க முதலாளியம்மா? ஸ்கூல்ல ஏதாவது டிராமா போறாங்களா? எல்லாம் வேஸ்ட் வந்திருக்கீங்க. உன்னை க்ளோஸ் பண்ண வந்திருக்கோம். அட, நமக்குள்ள என்ன விரோதமா? நீயும் தொழிலாளி, நானும் தொழிலாளி. எவனோ ஒரு பணக்காரன் ஏன் வருவானா? என்ன நடந்தது தெரியாம என்ன அடிக்க வரீங்களே? அடிக்கிறதா எங்க தொழில? ஓஹோ, அப்ப அடிச்சே தெரியுங்கிற. சரி, இங்க வச்சுதான் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு அடைஞ்சலா இருக்கேன். நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுறான். யோ, யாரையா நீங்களா? நான் பாக்ஸிங்ல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கராத்தேல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கலரிங் எக்ஸ்பர்ட் மேடம். நான் குஷ்புல எக்ஸ்பர்ட் மேடம். முண்டா, குஷ்பு இல்ல குங்ஃபு. இங்க எதுக்குயா வந்தீங்க? பழனிசாமியை க்ளோஸ் பண்ண உங்க அப்பா தான் மேடம் எங்களை அனுப்பிச்சாரு. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நாங்களும் என்னென்னமோ அடியெல்லாம் அடிச்சு பார்த்தோம் மேடம். அவன் நாட்டடி காட்டடி அடிக்கிறான் மேடம். சீ, போங்கயா. நீ யாரையா? வர்மடி கொடுக்குறவன். அவன் தர்மாடி கொடுத்தானா? இப்படியே போகாத, இவன் கண்ணையா குத்திர போறேன். நீங்க எங்கே இருங்க, நான் தனியா கவனிச்சிட்டு வரேன். யோ, சாரியா, எனக்கு தெரியாம எங்க அப்பா இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. நீ என்ன தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு இந்த டிராமா பண்ற? டிராமா இல்லையா, மனசார உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசை திறந்து காட்டட்டுமா? ஓகே. ஐயோ, ஏய், என்னங்க என்னங்க? என்ன இது? புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான். ஏன் மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே. நீங்க என்னீங்க? இப்படி வாங்க. ஐக்கிட்டேன். அப்படின்னா எதிர்காலத்துல அவர்தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா, இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் இலவசமா சத்துணவு. வித் 2 எக்ஸாக்ட். எஸ், இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு 2 முறை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர்கட்டோட சேர்த்து. ஓ, அந்த லெவலுக்கு வந்துருச்சா? அப்ப பொங்கலுக்கு 2 கரும்பும், தீபாவளிக்கு கொஞ்சம் நல்லெண்ணையும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதுன்னு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என் மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியாரு, உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வேஸ்ட். நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன். ஏய், மீன் கடிக்குதுடி. ஆம்பளை மீனா இருக்கும், கடிக்குது, கடிக்குது போட்டோம். ஏய், யாரும் நம்ம குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி.
ஏய் வாடாங்க. யாரா நீ? மாயாண்டி. பொண்ணு குளிக்கிற இடத்துல என்ன வேடிக்கை பாக்குறேன்? அதுல ஒரு சுகந்தா. உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? நீ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டே இரு. என்ன திமிர்றான்? உன்னை அப்படியே தூக்கி ஆத்துல வீசுறேன் பாரு. ஏய், என்னையாச்சு உனக்கு? மாப்பிள புஷ்பா வந்துடுச்சு, நீங்களே அதுகிட்ட கேட்டுங்க. நீங்களே கேட்டுருங்க மாமா. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, என் ஃப்ரெண்டோட மகன் டாக்டர் சுப்பிரமணியன் அமெரிக்கால இருக்கிறான்னு சொன்னேனே, அது இவர்தாம்மா. இவர்தான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலன்னு மாப்பிள சொல்றாரு. அது என் பொண்ணு கிட்டயே கேட்டுங்கன்னு மாப்பிள கிட்ட சொல்லிட்டேன். சரிதானம்மா? சரிதான்ப்பா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா, மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுத்து அனுப்புறேன், உங்க கையாலேயே கொடுத்துருங்க. எந்த ஊர் அல்வா மாமா? பாம்பே அல்வா மாப்பிள. நீ தோழர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க, ஆனா ஆண்டவன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். ஏய், ஏன் இப்பெல்லாம் பேசுற? எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கே போய் கவலைப்படுற? ஜமாய் நினைச்சவன் கிடைச்சிருந்தா ஜமாச்சிருக்கலாம். நீதான் தபாச்சிட்டிய. ஆட நினைச்சவன் கிடைக்கலாம் என்ன? கிடைச்சவன் நினைச்சு சந்தோஷமா வர வேண்டியதானே? அதான வாழ்க்கை. கிடைச்சவன் வாழறவனா இருந்தா வாழ்ந்துடலாம். அவன் தான் போறவனா இருக்கானே. எங்க போறான்? மேல. அவனுக்கு கேன்சர். எங்க அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு புத்துநோய்க்காரனுக்கு கட்டி வைக்க போறாரு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த புத்துநோய் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு என் வேதனையெல்லாம் நான் அடக்கிட்டு இருக்க. நல்ல கவனி, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த தோழர்களோட சேர்ந்து ஜவ்வு மிட்டாய் தின்னுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. நாளைக்கு கல்யாணம். 7வது நாள் நான் விதவை ஆயிடுவேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன், உன் கையால தாலி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. நான் விதவையானதும் நான் கட்டுற முதல் வெள்ளப்புடவையாவது உன் கையால கூட ஒரு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அவரை இன்னும் காணுமே. மந்திரியை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காருமா. இப்ப வந்துருவாரம்மா. இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஏ ஒய், கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக, கெடுக்கிறதுக்காக இல்ல. நான் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை இலவசமாக்கின பொண்ணு. பணக்கார பொண்ணுனாலும் பண்பான பொண்ணு, குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாத்துறேன் ஒரு கை. இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன, இவர் ஐயரா இல்லையா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இல்லாம பேசுறேன். கேன்சருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷல் கேன்சர் வரையா? மாப்பிள்ள மரியாதை இடத்த காலி பண்ணிரு, இல்ல அடி பின்னிருவேன். டேய், என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டேய், 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 விடுங்க. டேய், விடுங்க. இல்லங்கடா, டேய், ஷோ, டேய், மசேவா, விடுங்கப்பா. ஏன்பா தம்பி, இது என்ன கல்யாண வீடா இல்ல கண்மணி பூங்காவா? என்ன தம்பி நடக்குதுங்க? ஐயா, இந்த பொண்ணோட அப்பன்
சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை ஒரு புத்துநோய்க்கான கட்டி வைக்க போறான். அதுக்கு உங்க கையால் தாலி எடுத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க. தம்பி, நானு 5 பொண்ணு பெத்தவா. நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். இல்லையா தம்பி, ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. என்னத்த புரியல? இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு. அட அந்த பொண்ணு ராசி அப்படிதான்பா, ஏற்கனவே எல்லா ஏற்பாடு பண்ணி 2 வாட்டி கல்யாணம் நின்னு போல. நானே அத மறந்துட்டேன். அண்ணன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கூட்டம் அலையும் போது எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்தாலும் ஏன் பொண்ணு மேலே பழைய போடுறீங்க? 3வது தடவையும் கல்யாணம் நின்னு போச்சு. இனி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. அதோட தலையெழுத்து அவ்வளவுதான். என்னையா பெரிய தலையெழுத்து? ஒரு ஆம்பளை நினைச்சா ஒரு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தலையெழுத்து மாத்த முடியுமா? பாருங்க இப்போ பாருங்க, என்ன பெரிய தலையெழுத்து. தலையெழுத்து மாத்த முடியாதா? இப்ப என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுங்க? நீங்க லேட்டா வந்ததால மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சு. ஆனா மாப்பிள்ளை தான் மாறி போச்சு. என்ன முறைக்கிறீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேன்சர்காரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தீங்க. நான் காப்பாத்திட்டேன். கேன்சர் காரணம் அவன் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டரா? எது? அவன் டாக்டரா? அந்த மூதேவி அத முன்னாலேயே விளக்கமா சொல்லி இருக்க வேண்டாமோ? லொக்கு லொக்குன்னு 2 வாட்டி இருமினா நானும் நம்பிட்டேன். ஏண்டி, மாப்பிள்ளை கேன்சர் நீதானே சொன்ன? யோ, ஏன் இப்படி பிளேட்ட மாத்துற? நாம 2 பேரும் கட்டி பிடிச்சத அப்பா பாத்துட்டாரு. அதனால வேற மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? கவலைப்படாத புஷ்பா கண்ணு, மணமேடையில மாலையோட உட்கார்ந்துரு. அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னல. இதுக்கு மேல நாம இங்க நின்னா உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு. வாங்க போலாம்.